அத்தை, நான் சொன்னா நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லுவ. ஆனா ஊருக்குள்ளார ஒருத்தவங்க ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அத்தை. அப்படிதாண்டி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. ஐயோ லூஸ் அத்தை, அடுத்தவங்களை பத்தி பேசினா கண்டுக்காம வரலாம், நம்மளை பத்தி பேசும்போது எப்படி கண்டுக்காம வர முடியும்? லூஸ் அத்தை. என்னடி சொல்ற? நம்மள பத்தி யாருடி பேசுனது? இதே கோவம் தான் எனக்கும். நம்ம அக்காவை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு? என்னது அக்காவை பத்தி பேசுறாங்களா? என்னடி சொல்ற? ஆமா, நம்ம சரஸ்வதி அத்தையை பத்தி தான் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. நான் கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்கிட்ட சொல்றாங்க, என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வீட்டுல பேசிட்டு இருந்தாங்களா, அதை என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு வந்து அதை என்கிட்ட சொன்னா, நான் வந்து இப்ப உன்கிட்ட சொல்றேன் அத்தை. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை எழுந்திரி, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், எனக்கு பயமா இருக்குதுல்ல. அப்படி பாவி அத்தை, உன்னை தூக்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பா இருக்குது, என்னால எப்படி உன்னை தூக்க முடியும்? ஏந்திரிக்கவே இல்லையாடி? இல்லைன்னு வச்சுக்க, செத்து போன மாமனை வர சொல்லி தூக்கி போட்டு மிதிக்க சொல்லி விட மாத்துக்க. என் குடும்ப மானம் போச்சு, மரியாதை போச்சு. இதுக்கு மேல நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் போய் கைத்துல தொங்க போறேன்டி, போறேன். மென்டலக்கா, லூசக்கா, இந்த நேரத்துல ஊஞ்சல் ஆட போறியா? இந்த பாரு, ஊஞ்சல் கட்டணினா அதுல நான் தான் ஊஞ்சல் ஆடுவேன் பாத்துக்க. நீ ஃபர்ஸ்ட் உட்காந்து எனக்கு கட்டக்கம் வந்து அப்புறம் நான் எங்க அக்கா விட்டு சொல்லிவிடுவேன். அடிச்சு விடுவேன், இருக்கிற கோபத்துல அவனை அடிச்சு விடுவேன். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? முல்லைக்கு பேர் கொடுத்தாரு பாரு, நான் லேடிஸ்க்கு தெரிஞ்சது வெறும் ஒப்பாரி. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், அவளை சங்கிலியே மிதிச்சு அவன் தலையில வச்சு கட்டி வச்சிடறான் பாரு. படிக்க அனுப்புனதுனால தானே எனக்கு இந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்குறான். இவன் நம்ம வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது, இந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. ஆமா, உண்மையிலே நீ லூசு, மென்டலு, பைத்தியம், கராக்கு எல்லாம் நீ தான். கிறுக்கு அனைத்தும் நீ தான். ஃபர்ஸ்ட் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கவே இல்லை, அதுக்குள்ளார வந்து ஒப்பாரி விட்டுட்டு போகுது பார். இது திருத்த முடியாது. இதனால தான் எங்க மாமன் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான் போல இருக்கு. லேய், என் பிள்ளைய பத்தி ஊர்ல தப்பா பேசுறாங்களாடா? நீ பெத்து வச்சிருக்கிற பிள்ளை அதுதான் சொன்னிச்சு. இன்னைக்கு நான் வெள்ளக்கமாத்த எடுத்து எவ தப்பா பேசுனாலும் அவ வாயை கிள்ளிக்காம விட மாட்டேன்டா, என்ன நீ தடுக்காது. இந்த பேர் லூசு, என்ன பேசுனாங்க, யாரு பேசுனாங்க, ஏதோ முழுசா உருப்படியா சொல்லு. ஏதாச்சும் அறகுறையா சொல்ல வேண்டியது, அப்புறம் விளக்கமாத்த எடுத்து அடிக்கிறேங்க அப்படி, அப்புறம் நீ வாங்கிட்டு வந்துடாத. லேய், உன் பொண்ணு தாண்டா சொன்னா சரஸ்வதியை பத்தி தப்பா எல்லாரும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களாமே. அதான் என்ன தப்பு, என்ன தப்பா தப்புக்கு அர்த்தம் இருக்குல்ல, அது என்ன? தப்பா பேசுறாங்கிற, அப்புறம் அதுலயே என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்கிற? அவளை இன்னைக்கு நான் விளக்கமாத்த கொண்டு இருக்கலன்னா நம்ம 2 பேரும் ஆத்தாளுக்கு பிறக்கலடா. டேய், நம்ம ஆத்தாளுக்கு நம்ம பிறக்கலடா. மென்டலு ஏதாவது புரியுற மாதிரி பேசுறிய? மென்டலு என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு நல்ல பேர் வச்சுது பாரு அம்மா, அவசரம்னு. அதான் கரெக்டாக பேர் வச்சிருக்குது. எதா இருந்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிற. ஏய் தம்பி, நம்மள பேசாதடா. ஆமாம், உன் பொண்ணு தான் சொன்னிச்சு தப்பா பேசுகிறாங்கன்னு. ஆமாம், அறிவு கிட்ட பையல எப்போ பார்த்தாலும் மென்டலு, லூஸு, பைத்தியன்னே பேசுகிற. உன் பிள்ளை அந்த மாதிரி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கு. அப்போனா என் பிள்ளை உண்மைதான் சொல்லுது. நீ முதல்ல ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னு அதை சொல்லு. ஒன்று கட்டிக்கிட்டவ இந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடி போயிட்டா. சரி, 2ஆம் தரமா என் பிள்ளையவாச்சும் உனக்கு கொடுப்போமே நான் நினச்சேனே. இப்போ ஊரில் தப்பாக பேசுகிறாங்களாமே, என்னடா பண்ண முடியும்? ஊர் வாயை அடக்க முடியாதுடா, அடக்க முடியாது. ஐயோ, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி தொலைக்கவும் மாட்டேங்கிற. தப்பா பேசுகிறாங்க. நீ போ, நான் என் பொண்ணுக்கிட்டே கேட்டுக்கிறேன். அப்பா அப்பா, பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அத்தை அப்படியே மயக்கம் போட்டு நடு ரோட்ல விழுந்துட்டாங்கப்பா. நான் அப்படியே பயந்துட்டேன். நல்ல வேலை, மாமாவை கூட்டு வந்து அடிச்சு விடுவேன்னு சொன்னேன், உடனே கண்ணு முழிச்சுக்கிட்டாங்கப்பா. மாமா மேல அவ்வளவு பாசப்பா அத்தைக்கு. சரி, அத்தை மயக்கம் போட்டு விழுவுற அளவுக்கு நீ அத்தைக்கிட்ட என்ன சொன்ன? அப்பா, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல்ல என்கிட்ட சொல்றாப்பா, உங்க அக்காவை பத்தி எல்லாரும் தப்பா பேசிக்கிறாங்கன்னு. அதை தப்பா சொன்னேன். என்ன தப்பா பேசிக்கிறாங்களா? அப்படியா? அது வந்து அந்த அந்த பாலுக்காரவரா, அப்புறம் வந்து சரசா, அப்புறம் வந்து ஒரே மாதிரி சட்டையா, அப்புறம் வந்து
அப்புறம் ஒன்னாவே போய் பேசுறாங்களா. அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னாங்கப்பா. கேட்டியா லூசு, மென்டலு மென்டலு, அரை மென்டலு, அரை லூசு, அவசரம் அவசரம், பேர் அவசரம்னு வச்சது கரெக்டாக இருக்குது பார்த்தியா. பச்சை பிள்ளை உனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அது இதுன்னு எதாவது புரியுதா, உனக்கு எதாவது புரியுதாங்கிறேன். அதுக்குள்ளார வந்துட்டேன் விளக்கமாக எடுத்துக்கிட்டு அடிக்க போகிறேன்னுக்கிட்டு. அப்பா உண்மையதாப்பா சொல்றேன், இப்படிதான் பேசிக்கிட்டாங்க. சரிடா, நீ போய் விளையாடு, அப்பா உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். போ முதல்ல போய் வேறு வேலை நான் போ. சும்மா நசான்னுக்கிட்டு பேசுறது எதையுமே உருப்படியாக பேசுகிறதே கிடையாது. என்னான்னு தெரியலையே, இதை கண்டுபிடிச்சி ஆகணுமே. அக்கா மகளாச்சு, நல்லா அழகாக இருக்காளே, நல்லா படித்து வேலைக்கு போனால் கை நிறைய சம்பாதிப்பாளே, நம்ம ஜாலியாக வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சொகுசாக சாப்பிட்லாம் ஐஸு பூரா. இவளை கட்டிக்கிட்டோம்னா நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாமேன்னு நினச்சா எவனோ குறுக்கு ஆப்பு கிப்பு வைக்கிறானோ. கண்டுபிடிக்கிறேன். அக்காளுக்கிட்டையும் நான் தான் அதிகாரம் பண்ணுவேன், அக்கா பொண்ணுக்கிட்டையும் நான் தான் அதிகாரம் பண்ணுவேன். இந்த வீட்டில் நான் ஒருத்தன் தான் ராஜா, என்னை யாரும் கேட்கவே கூடாது. அக்கா மகளை தான் கட்டுவேன், சொகுசாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உக்காந்துருப்பேன். வீட்டிலேயே எந்த வேலைக்குமே நான் போக மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பிள்ளைய கூட நான் பார்த்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எங்கள் அக்காலே பார்த்துக்குவாருன்ட்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஐயோ என்னால் முடியலன்னு சொன்னேன்னா அவள் தியாகியா மாதிரி என் பிள்ளைய பார்த்துக்குவா. இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும்? ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறேன், அதை எல்லாத்தையும் நிறுத்துறேன், நானே சரச கல்யாணம் பண்ணுறேன். படிப்பு மட்டும் முடியட்டும், அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு இருக்கு? தாத்துக்குட்டி எல்லாம் பக்காவாக போய்கிட்டு இருக்கு. இந்நேரம் அவங்க வீடே பத்திக்கிட்டு எரியும். அந்த அளவுக்கு தெருவுக்கு தெரு முக்கத்துக்கு முக்கம் கொளுத்தி போட்டுருக்குறான். ஆமாம் தாத்தா, செம்மையாக பத்திக்கிட்டு எரியும். நீ கவலையே விடாத. உன் பேரனை தவிர வேற எவனையும் சரசு கட்டிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கதையை கோத்து சொல்லியிருக்கிறோம். தாத்துக்குட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கொடுப்பியான், அதை நாங்கள் ஜாலியாக செய்வோமா. இங்கே பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் முதல்ல ஒழுங்காக முடியட்டும். என் பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இங்கே பாரு, நம்ம தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு சீக்கிரட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட பல மடங்கு காசு கொடுப்பேன். முத்துவுக்கும் சரசுவுக்கும் பிபிபி டும் டும் டும். இங்கே பாரு, இம்புட்டு நேரம் ஒழுங்காக பேசிக்கிட்டு கடைசி நேரத்தில் பிய்யை மூத்திரண்டு போகிறாரு பற்றியா. அந்த பெருசுங்க சாகசமே இதுக்கு தாண்டி வச்சுக்க கூடாது. எடியே காசு நிறையா கொடுக்குறேன்னு பெருசு சொல்லிடுச்சுடி. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை விட இன்னும் தீயா வேலை செஞ்சு சீக்கிரம் அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு இவர் கையால் அந்த காசை வாங்குறோம்டி.